ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை அனுக்கிறதுக்கு ஒவ்வொருவன் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த பெந்தெக்கோஸ்தே திருநாளிலே கர்த்தர் தாமே நம்மை மீண்டுமாக ஆலயத்தில் கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக ஈவுக்காக அவரை நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். தெரிந்த ஒரு பாடல், பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றிடுமே, மேலான வல்லமை, மேலான அபிஷேகம், மேலான வரங்களை தாருமே என்று சொல்லி கர்த்தத்தில் வாஞ்சையாய் இந்த நாளில் கேட்டு நாம் தாகத்தோடு பாடுவோமா? சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. கேட்போமா? பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்று. மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. நீள்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள். இயேசுவை நோக்கி மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட
கொஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. பெந்தை கொஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை நிரப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட உம் ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஆமென். நிரப்பப்படுகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு? அனலான ஊழியம் செய்ய, அக்கினியை ஆண்டவருக்காய் பற்றி எறிய, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்ம நிரப்ப வந்திருக்கிறார். ஆமென். இந்த ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதில் 10ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது? 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் நமக்கு புதிய அபிஷேகத்தை கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு பண்டிகையின் பிரதான நாள். ஆமென். இந்த நாளில் புதிய அபிஷேகம், அது பெந்தெகோஸ்தின் அபிஷேகம். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்வில் வரும் என்று சொன்னால் நாம் எங்கெல்லாம் போகிறோமோ நம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களையும் பலத்த கிரியைகளையும் கர்த்தர் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே நாம் நிரப்பப்பட்டு நாம் ஆண்டவருக்காய் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை தாகமாக அது பாடலாக நாம் பாடப்போகிறோம். சேர்ந்து பாடலாம். பாடல் 833வது பாடல். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் என்னை நிரப்பி அனுப்ப போகிறார் என்ற விசுவாசத்தோட சந்தோஷமாக இந்த மாலை ஆராதனையில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாடலின் 833வது பாடல். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்கின்று ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்கின்று ஓடுகின்ற. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்கின்று ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்கின்று ஓடுகின்றது. நிரப்பப்படும் போது அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், ஆமே, திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும். அறிக்கேசமா, எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்ந்து ஓடுகின்றது. ஆமென்.
தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. புதியுரை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. புதியுரை போற்றிடுவே, நாமே சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அறிக்கை செய்வோமா? வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது. என் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல் இருப்பேன். அப்படியாய் செழித்திருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அறுத்திடுவே. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே. விடுதலை பறைசாற்றுவே, நான் விடுதலை பறைசாற்று. எனக்குள்ளே ஊறுகிற ஊற்றுது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவே, நிறைவாக்கு உரைத்திடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு உயர்த்திடுவே. சாத்தானை துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. கர்த்தர் நம்மை வல்லமையினால் அபிஷேகம் நிரப்பும் பொழுது நம்மை கொண்டு வியாதிகளை பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நான் அதிசயம் தீனம் காண். எனக்குள்ளே ஊறுகிற ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. நிரப்பப்படுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தில். அப்படி நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம் 7 விதமான அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம். அதனை ஷார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக சொல்லி நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 38 வசனத்தில் இயேசுவானது பூமியில் ஊழியம் செய்த பொழுது நசனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவர் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். அப்படியாக முதலாவதாக நம் வல்லமையினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நிரப்பப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4 அதிகாரம் 31 வசனத்தில் எப்படியா நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ரெண்டாவதாக நாம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நம்மை தைரியத்தினாலும் அப்படிப்பட்ட கரேஜ் அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 6 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படியாக 7 பேரை வேறுபடுத்தி எடுக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியாக மூன்றாவதாக கர்த்தர் ஞானத்தின் அபிஷேகத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நிரப்பு உண்மையிலவராக இருக்கிறார். மேலும் வாசிக்கலாம் அதே அப்போஸ்தலருடைய புத்தகம் 13 அதிகாரம் 52 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நான்காவதாக கர்த்தர் இந்த சந்தோஷத்தினால கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். ஐந்தாவதாக நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் ரோமர் 5:5 படியே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ ஐந்தாவதாக நாம் தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்படும்படிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆறாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் புஸ்தகம் 15 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எங்கே பார்க்கிறோம்? சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். கடைசியாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 11 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இங்கு பர்னபாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பர்னபாவை குறித்து சொல்லும் பொழுது அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்களுக்கு கத்திடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்படியாக பர்னபாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் அவர் நிறையப்பட்டிருந்தார். இந்த ஆவியானவருக்குள்ளே பல காரியங்கள் உண்டு. ஆனால் நிரப்பப்படுகிற காரியங்கள் என்று சொன்னால் மொத்தம் 7 காரியம்தான். இந்த 7 காரியத்தை பார்ப்போம் என்று மீண்டுமாய் பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவதாக வல்லமை, இரண்டாவதாக அதிகாரமும் கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஐந்தாவதாக அவர் தம் அன்பினால் நிரப்புகிறார். ஆறாவதாக தம்முடைய சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். ஏழாவதாக விசுவாசத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். இப்படிப்பட்ட நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நிறைவாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிலே வாஞ்சையா இருக்கிறார். நாமும் இந்த நாளில் வாஞ்சித்து ஆண்டவரே என்னையும் நிரப்பும், என்னை நிரப்பிதான் இன்னைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தாகத்தோடு கேட்போம் என்று சொன்னால் அவர் என்னிடத்தவர் ஒருவனை புறம்பாய் தள்ளுவதில் என்று சொன்னவர், தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறநிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர். தாகத்தோடு இன்னைக்கு நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நம்மை இன்னைக்கு நிரப்பி தான் அவர் என்ன செய்ய போகிறார்? அனுப்ப போகிறார். அந்த தேவனுடைய தாகத்தோடு கேட்கும்படிக்கு நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிப்போமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி நான் பாடி கர்த்தரை ஆராதிக்க போயிடும். ஆண்டவர் நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த 7 விதமான பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த 7 விதமான இந்த பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, வல்லமை, அதிகாரம், தைரியம், ஞானம், சந்தோஷம், சமாதானம், அன்பு, விசுவாசம், இதால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த 7 விதத்தினாலும் அன்றைக்கு சீஷர்களை நிரப்பி இருந்தீரே, ஆதி அப்போஸ்தலரை நிரப்பி இருந்தீரே, ஸ்தேவானை நிரப்பினீரே, இயேசுவானவர் நிரம்பி இருந்தீரே, பர்னபாவை நிரப்பினீரே, எங்களையும் நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால். என்னை நிரப்புங்கப்பா உங்கள் அக்கினியால் நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியினால் நிரப்புங்க, அக்கினினால் நிரப்புங்க. காலியான பாத்திரமாய் வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். இன்றைக்கி நான் மூழ்கணும் ஆண்டவரே, இந்த ஆவியின் நதியில், இந்த அபிஷேகத்தில் மூழ்கி நாங்கள் கடந்து செல்லணும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டோட தாகமாய் கேட்போமா? ஹல்லேலூயா. முடிந்தால் முழங்கால் படிட்டு மற்றவர்கள் தலைகள் தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பாடி
உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும் ஐயா. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதிரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதிரு போல் என்ன நிரப்பிடுங்க, படுத்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் ஐயா. காலியான தாகமா கேட்போமா, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு முடிவுக்கு வரணும் ஆண்டவரே. நான் மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, தெருவெல்லாமும் ஆக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் ஐயா. தெருவெல்லாமும் அக்கினி நதியே செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, 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 வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா, இன்னும் வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால கேட்போமா, நிரப்புங்கப்பா, ஏழு விதமான அபிஷேகத்தால் கிடைக்கிற பலனினால நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு நாளும் நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, இந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுது என்று சொன்னீரே ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, அப்படியா எங்களை நிரப்பி இந்த நாளில் நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, என்ன வல்லமையாலே நிரப்பிடுங்க. அந்த தேவனை அப்படியே தொடர்ந்து ஆராதிக்கும்படிக்கு இருக்கிற எழுதுறேன் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே என்ன இன்னைக்கு நிரப்பி அனுப்பணும் ஆண்டவரே, காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். ஒரு நம்ம அபிஷேகத்தில் நிறைய பட்டு வருஷங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமை நம்ம மூடிக்கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்தாவியால் உண்டாகிறதுனால அந்த அபிஷேகத்தினால் உண்டாகிற இந்த 7 பலனினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஞானத்தின் அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே.
சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, விசுவாசத்தினால, அன்பினால, ஆண்டவரே ஞானத்தினால, தைரியத்தினால என்னை நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை அப்படி நிரப்பி தான் ஆண்டவரை இந்த நாள் நீங்கள் அனுப்பணும். இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகையில் நீர் எனக்கு ஈவா இதை தர வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வாரும், நீர் எனக்குள்ள வாரும், நீர் எனக்குள்ள அசைவாடும் என்று சொல்லி தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஏந்துதலோடு, இயேசுவே எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே ஏசையா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியான நிறைவான நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இயேசுவே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஜெபமாக நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. வனாந்திரமும் வயல்வெளியாய் மாறும், வனாந்திரம் வயல்வெளியாகுமே. காடானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. காடானது பைநிலமாகுமே. நீர் வந்தா நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. உன்னிடத்தில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் காஞ்சரி முள்ளுமாய் கிடக்கும் என்று சொன்னீரே அப்பா. ஆனா உனக்கு ஆவியான ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே, அன்றைய வனாந்திரம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில வறண்டு போன எங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியா நிறைவே 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 நிறைவே. ஆவியானவரே பலவீனம் வேலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலவீனம்
பரிசுத்தாவே உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்படிப்பட்ட உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்படி ஆண்ட கேட்போமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அன்று காவின் பலத்தினால இயேசுவானவர் நடந்து போனாரே ஆண்டவரே. அந்த பலத்தினால எலியா ஒரே புறப்பத்தில் நடந்து போனாரே ஆண்டவரே. அப்படி பலத்தினால எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாழ்க்கையை, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே, உன்னதத்தின் பலத்தினால இன்னைக்கு ஆராதிக்கிற ஒருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கிறேன். நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, நீரைவே 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 நீரைவே. ஆவியானவரே நீரைவே நீர் வாழுமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவு எல்லாம் மாறி போகும். அவர் நம்மை நிரப்பும் பொழுது காலியானது அனைத்தும் மூழ்கி போகும். அந்த நிறைவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் நிறைவானவரே அவர் என்னோடே கலந்தருளுங்க என்று சொல்லி பாடி தாராளம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இஞ்சனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடு. என் பேச்சில் என் பேச்சில் என் மூச்சில் என் சொல்லில் என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில் என் பேச்சில் என் மூச்சில் என் சொல்லுல என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க.
பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவருடைய ஒரே ஆவியாக்க என்று சொன்னீரையா. அப்படிப்பட்ட அனுபவம் எங்க வாழ்க்கையின் சாட்சியா மாறப்பண்டது. மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. ஆமாண்டவரே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர் கூட ஒரே ஆவியா இருக்கிறான் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறபடியே உம்மோடு இசைந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு நிரம்பி நாங்கள் கடந்து செல்லணும். எங்கிருந்து அபிஷேகம் நதியாக, அக்கினியாக, தண்ணீராக, காற்றாக பாய்ந்து பரவி 4 திசையிலும் வீசட்டும் ஆண்டவரே. அப்படியாக உமக்கென்ற ஒரு கூட்ட ஜனத்தை எங்கள் மூலமாய் எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்க அந்த அபிஷேகத்தின் மூலமாய் நீர் தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. அதற்கென்று எங்களை மீண்டுமாய் ஒரு விசை ஒப்புக் கொடுக்கிறோம், வெறுமையாய் படைக்கிறோம். நீர் நிரப்பி தினம் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு எங்கள் துதிபலிகள் எல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.